இயேசு உங்களோடு இருக்கிறார் என்கிற அனுபவம் இன்றைய நாளில் நீங்கள் ருசிக்கிற ஒரு மேன்மையான அனுபவமாக இருக்க உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். அதற்கு இயேசு, அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி என்று வேதம் சொல்லுகிறது. என கண்பானவர்களே, ஆண்டவர் கேட்கிறார், ஏன் பயப்படுகிறீர்கள் என. கண்பானவர்களே, பயம் என்கிற வார்த்தை வேதத்துல முதலாவது வருகிற இடம் ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல தான் அந்த வார்த்தை முதலாவது கடந்து வருகிறது. முதலாவது பயந்த மனிதராக தன்னுடைய பயத்தை அறிக்கையிடுகிறது ஆதாம். 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் ஆதியாகமம். அதற்கு ஆதாம், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். இந்த ஆதாமுக்கு ஏன் பயம் வந்தது? பயம் வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? முதலாவது அவனுக்குள்ள பயம் வந்ததற்கு காரணம், அவன் சொல்லுவது நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து. அவன் சொல்ற அடுத்த காரணம், தேவருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு. ஆனா நீங்க வேதத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா, இவன் தேவனுடைய சத்தத்தை அவன் ஏற்கனவே கேட்டவன். ஆண்டவர் அவனோடு கூட பேசி இருக்கிறார். ஆண்டவர் ஆதாமோடு கூட பேசின இடங்கு காரியத்தை எல்லாம் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் கொடுத்த கட்டளையை கூட நம்ம வேதத்துல பார்க்கிறோம். என கண்பானவர்களே, ஆண்டவர் அதே 2ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 16-17 அவர் கட்டளை கொடுக்கிறத வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்னமும் நீங்க வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவரோடு கூட அவன் தோட்டத்துல பகலின் குளிர்ச்சியான வேளையில உலாவின அனுபவத்தை கூட அவன் பெற்றிருந்ததை வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் அவனோடு கூட ரொம்ப க்ளோஸா இடைபடுகிறார். தேவனாகிய கர்த்தர் அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அந்த அளவுக்கு ஆண்டவர் அவனோடு கூட ரொம்ப நெருக்கமாய் அவர் இடைபடுகிறத வேதம் நமக்கு அங்கே சொல்லுகிறதை நாம் காண முடிகிறது. என கண்பானவர்களே, இவ்வளவு நெருக்கத்தை தேவனோடு கொண்டிருந்தவன் இப்ப பயப்படுகிறேன் என்கிறான். அந்த பயத்துக்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய கட்டளையை மீறினது. ஆண்டவருடைய சத்தம் இதுக்கு முன்னால் அவனுக்கு பயத்தை தரல, அவனுடைய குறைவுகளுக்கு பதிலை தந்தது. அவன் தனிமையா இருக்கிறான். மனுஷன் தனிமையா இருக்கிறது நல்லதல்லன்னு ஆண்டவர் அவனோடு கூட அவனிடத்துல வந்து அவனுக்கு அயர்ந்த நித்திரையை உருவாக்கி, அவன் எலும்புல எடுத்து விலா எலும்பை எடுத்து ஒரு மனுஷியை உருவாக்கி அவனுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்துகிறார். அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார்னு 2:22 சொல்லுது. அப்ப பாருங்க, தேவனுடைய சத்தம் அவனுடைய குறைவை நிறைவாக்கினது. இங்க பயத்தை உருவாக்குகிறது. ஏன்? கீழ்ப்படியாமை. நம்ம வாழ்க்கையில ஒரு தேவையில்லாத பயத்துக்கு காரணம் சூழ்நிலை அல்ல. அதே தேவனைத்தான் இப்பொழுது, அதே தேவனுடைய சத்தத்தை தான் இப்பொழுது ஆதாம் கேட்கிறான். அன்றைக்கு அவனுடைய பிரச்சனைகளுக்கு பதில் உண்டாயிற்று. அவன் தேவைகள் சந்திக்கப்பட்டது. அவனுடைய குறைவுகள் முழுமையாக்கப்பட்டது, பூரணப்படுத்தப்பட்டது தேவனுடைய சத்தத்தினால். இப்ப ஏன் பயம் வருது? தெய்வ சத்தத்திற்கு கீழ்ப்படியாமை. பாவம் உள்ளே பிரவேசித்து விட்டது. என கண்பானவர்களே, எல்லா பாவத்தினுக்கும் அடிப்படை என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமை. உங்க வாழ்க்கையில
ஒரு காரியத்தை விளங்கி கொண்டு கீழ்ப்படியணும்னு நினைக்காதீங்க. கீழ்ப்படிந்து பாருங்கள், அதனுடைய மகிமை விளங்கும். இன்னைக்கு இந்த தவறை தான் நம்ம நிறைய நேரத்தில் செய்யறோம். விளங்குனாதான், புரிஞ்சாதான் அதை செய்ய முடியும். இல்ல 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 இல்ல, தேவனை நம்பி சார்ந்து செய்து கீழ்ப்படிந்து பாருங்கள். அப்போ உங்க வாழ்க்கையில மகிமை விளங்கும். உங்களுடைய சந்தேகங்கள் தீரும். உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் உண்டாகும். நீங்க கீழ்ப்படிய மறுத்து தாமதிச்சீங்கன்னா காரணமில்லாத பயங்கள், காரணமில்லாத குழப்பங்கள், காரணமில்லாத அநேக காரியங்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும். நீங்கள் தேவ மகிமையினால் சூழப்பட்டு, தேவ மகிமையினால் மூடப்பட்டு நிற்கிறத இழந்து நிர்வாணிகளாய் மாறி போவீர்கள். நிர்வாணம் என்பது எதை காட்டுகிறது? இழப்பை காட்டுகிறது, வெட்கத்தை காட்டுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வெட்கம் உடுத்தப்படாமல் மகிமை உடுத்தப்படணும்னா, இழக்காமல் சுதந்திரிக்கணும்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, பயத்தை ஜெயிப்பீங்க. ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வார்த்தையை விளங்கி கீழ்ப்படிவோம் அல்ல, கீழ்ப்படிந்து மேன்மையானவைகளை சுதந்திரிக்கிறதுல நாங்கள் முன்னேறுவோம் என்று ஓட கிருபை தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.